தங்கம். ஆமாமா. இந்த வெயில்ல உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா வடகம் காய வச்சிட்டு இருக்கேன் மாமா. ஏய், இத கூட நீ தான் பண்ணணுமா? ஏன் வேற யாரையாவது பண்ண சொல்ல வேண்டியது தானே? வேற யார்கிட்ட சொல்றது மாமா? அத்தைக்கு அம்மாச்சிக்கு முடியல, அவங்க இந்த வெயில்ல வந்து உட்காந்து செய்வாங்களா? நான் தானே பண்ணணும். ஏன் அக்கா இல்ல, அவட்ட சொல்ல வேண்டியது தானே? இந்த வேலையை கூடவா அவ செய்ய மாட்டா? ஐயோ எதுக்கு மாமா? இல்லைனாலே அவங்க நான் தான் என்னமோ இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற அவங்கள அதை செய் இதை செய்யன்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான். வேணாம், நானே பண்ணிக்கிறேன் மாமா. என்ன அமுதானி, டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, பயத்தை இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, 2 மாசத்துக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு. நீ இவ்வளோ நேரம் இங்க உட்கார்ந்து இருந்தா என்னத்துக்கு வருது? சரி நீ எந்திரி, நான் பாத்துக்கிறேன். என்னது, நீங்க பாத்துக்கிறீங்களா? அது சரி. இல்லைனாலே அம்மாச்சியும் அக்காவும் நீங்க என்ன ரொம்ப தான் தாங்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற இந்த வேலையெல்லாம் கூட செய்யுங்க, அப்ப இன்னும் அவங்க சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஏய், யார் என்ன சொன்னா எனக்கு என்னடி? ஏன் பொண்டாட்டிக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன், அது யார் என்ன சொல்றது? எங்க என்கிட்ட வந்து சொல்ல சொல்லு பாப்போம். ஆமா, உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? ஆனா அப்படியே ஜாடமடியா சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் விடுங்க மாமா, நீங்க முதல்ல வேலைக்கு கிளம்புங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடி, நீ ரொம்ப நேரம் இப்படி வயித்தை இறுக்கி உட்கார்ந்து இருக்காத. ஐயோ ஒண்ணும் இருக்கல மாமா, சாதாரணமா தான் உட்கார்ந்துருக்கேன். என்ன சாதாரணமா உட்காந்தியோ? ரொம்ப நேரம் உட்கார்ந்து அப்புறம் அங்க வலிக்குது இங்க வலிக்குது நீங்க ஏதாவது சொல்லிட்டு என்கிட்ட வாடி, அப்புறம் இருக்கு உனக்கு. ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீங்க முதல்ல கிளம்புங்க மாமா. நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ முதல்ல சீக்கிரம் முடிச்சுட்டு உள்ள கிளம்புடி. ஐயோ சரி மாமா. சரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, மதியானம் சாப்பிடுறதுக்கு நேரத்துல வந்துருங்க. இன்னைக்கெல்லாம் என்னால தோப்புக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வர முடியாது. இன்னைக்கெல்லாம் ஒன்னும் நீ கொண்டு வர வேண்டாம், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், சரியா? சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி, நீ பாத்துரு. மாத்திரை சாப்பிட்டியா முதல்ல நீ? ஐயோ அதானே, சாப்பிட்டுருக்க மாட்டா. மாத்திரை சாப்பிடுறதுக்கு மறந்துடுவா, ஆனா வத்தல் காய போடுறது நொத்தல் காய போடுறதுலாம் மட்டும் நல்லா ஞாபகமா வந்து செஞ்சுட்டு உட்காந்துட்டு. ஐயோ மாமா, சும்மா சொன்னேன் மாமா, மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டேன். ஆனா மாமா, குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப தான் என்ன திட்டுறீங்க மாமா. ஏ தங்கம், நான் என்ன வேணும்னா திட்டுறேன்? இந்த மாத்திரை சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி சொல்ல சொல்ல கேட்காம உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால தானே நான் திட்டுறேன். இங்க பாரு தங்கம், பிள்ளைங்க வெளியே கண்ணு முன்னாடி இருந்தா கூட பயப்பட வேண்டியது இல்ல. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, அதுங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே நம்மளால பார்க்க முடியாது. அதனால நம்ம தானே கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி மாமா, உங்க பிள்ளைங்களை நான் கவனமா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி தங்கம், சரி நான் போயிட்டு வரேன். சரி மாமா. ரொம்ப நேரம் உட்கார்ந்தது இடுப்பு வலிக்கத்தான் செய்யுது. மாமா சொல்றது சரிதான். சரி போதும், இனி அது மெதுவா காயட்டும், நம்ம எந்திரிச்சு உள்ள போவோம். என்ன மணிக்குட்டி, விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. என்னடா, அத்தை விளையாட வரணுமா? சரி சரி, அத்தை பால் போடுறேன், மணிக்குட்டி பால் அடிங்க, சரியா? அத்தை பால் போடுறேன், மணிக்குட்டி அங்க போய் நின்று பால் அடிங்க. மோனி, உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கியா? வா, ஒரு வாய் சாப்பிடல, அம்மா சோறு ஊட்டி விடுறேன், சாப்பிடலாம் வா. தாபா ஊஹு ஊஹுன்னு இருந்தீன்னா அடி வாங்குவா பாத்துக்க. அக்கா, மோனிக்கு வேணா நான் சாப்பாடு ஊட்டி விடட்டாக்கா? வேண்டம்மா. எதுக்கு? அப்புறம் உன் புருஷன் வந்து என் பொண்டாட்டி எதுக்கு பிள்ளைய பாத்துக்க விடுற, எதுக்கு அவளை வேலை வாங்குறேன்னு என்னைய திட்டுறதுக்கா? ஒண்ணும் வேண்டாம், என் பிள்ளைய நானே பாத்துக்கிறேன். மோனி, இப்ப வரியா இல்ல அடி வாங்குறியா? வா மரியாதைக்கு. அக்கா ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? ச்சே, அக்காவுக்கு நம்ம மேல என்ன கோவம்னு தெரியலையே. வயிறு வேற நல்லா வலிக்குது. ஐயோ, எந்திரிக்க வேற முடியல. என்னாச்சு மாமுதா? ஐயோ என்னம்மா அது, ஒரே ரத்தமா
என்ன டீம் ஆயிட்டோம், எதுக்கு இப்படி நடு வீட்டுல நின்னு கத்திட்டு கிடக்க? ஐயோம்மா, அமுதாவுக்கு ரத்தம் போகுதுமா, என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. என்னது ரத்தம் போகுதா? ஐயோ, 3 மாசம் கூட புள்ள வயித்துல நிக்கல, அதுக்குள்ள ரத்தமா போகுதே? அட கடவுளே, என்ன கொடுமை இது! அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமத்தி மருவட்டம், என்னத்த சொல்ல, ரெட்ட பிள்ளைன்னு சந்தோஷமா இருந்தோம், இப்படி ஆயிடுச்சே. ஒண்ணும் இல்ல, இதுக்கு உட்காந்து அழுது என்னத்த செய்ய? கடவுள் நமக்கு விதிச்சது அவ்வளவுதான். எனக்கு கூட முன்னால 2 பிள்ளை போய் 3ஆவதா நின்னவன் தான் உன் அண்ணன். ஐயோ அமுதா, அழாதம்மா, ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரியில போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நான் கதிரை வர சொல்றேன் இரு. எட்டி, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இதத்தான் சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாம ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு? ஒண்ணும் இல்ல, போய் நல்லா வெந்நீரை வச்சு மஞ்சள் தேய்ச்சி வெந்நீர் ஊத்தி குடிக்க சொல்லு, அவ்வளவுதான். வேற ஒண்ணுத்தையும் செய்யறதுக்கு இல்ல. இங்க பாரு மருமவளே, என்ன இப்போ 3 மாசம் தானே ஆகுது. அது ஒண்ணும் இல்ல, போனா போகட்டும். இனி கூடிய சீக்கிரத்துல நல்லபடியா புள்ளை உண்டாகும்னு வேண்டிக்க, அவ்வளவுதான். ஐயோ அம்மா, நீங்க வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அவளே அழுதுகிட்டு இருக்கா. எட்டி, அழுதா மட்டும் என்ன போன புள்ள திரும்பியே வந்துட போகுது? அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மாடி, நீ அழாதம்மா, இரு, நான் கதிரை உடனே வர சொல்றேன். ஆமா, சொல்லுங்கம்மா. பா கதிரு, கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாப்பா. என்னமாச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? ஐயோப்பா கதிரு, அமுதாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சீக்கிரமா வாப்பா. என்னம்மா சொல்றீங்க? அமுதாக்கு என்னமாச்சு? ஐயோப்பா, என்னன்னு தெரியலப்பா, ரத்தமா போகுது, கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? சரி, நான் உடனே வரேம்மா. ஐயோ அம்மா, அமுதா அழாதம்மா, ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாத. கதிர் இப்ப வந்துருவா. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியும், நீ அழாம இருமா. அமுதா, ஐயோ மாமா, குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனீங்களே மாமா. ஐயோ, எல்லாம் என்னாலதான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நம்ம குழந்தைங்க மாமா. அமுதா அழாத அமுதா, ஒன்றும் இருக்காது. நீ வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இல்ல மாமா, நான் வர மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு மாமா. இந்த குழந்தைங்க மட்டும் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது மாமா. நான் வரல மாமா. அமுதா, ஒன்றும் இருக்காது அமுதா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா தானே என்ன ஏதுன்னு தெரியும். வா அமுதா. மாமா, குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நானும் இருக்க மாட்டேன் மாமா. அமுதா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுடி. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. நீ வா அமுதா, ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆமாம்மா, இங்க உட்காந்து என்ன ஆக போகுது? போய் ஆஸ்பத்திரியில என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம், வாமா. ஏய், எதுவும் இருக்காது அமுதா, என்ன நம்பு. வா போலாம். டாக்டர், குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லையே? குழந்தைங்க நல்லா இருக்காங்கல்ல டாக்டர்? இங்க பாருங்க கதிர், இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிறது சகஜமான விஷயம்தான். சிலருக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஐயோ டாக்டர் அம்மா, ரெட்ட புள்ளன்னு குடும்பமே சந்தோஷமா இருந்தோம். ஒத்த பிள்ளையவாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர் அம்மா. இங்க பாருங்கம்மா, ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தையுமே நல்லா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா ஸ்கேன் பண்ணி பார்க்காம எதையும் என்னால சொல்ல முடியாது. நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன், பயப்படாம இருங்க. சரிங்க டாக்டர் அம்மா. அப்புறம் எவ்வளோ நேரமா ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்கு? அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னால தாம்மா இப்படி ஆச்சுன்னு சொன்னா. சரி சரிம்மா, சரி, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றேன், இருங்க.
பாருங்க முதா, உங்க குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைங்க நல்லா இருக்காங்க. டாக்டர், உண்மையாவா டாக்டர்? இங்க பாருமா, மாசமான 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுறது ரொம்ப சகஜமான விஷயம். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, குழந்தை வளர்ச்சி அடையும் போது நம்ம வயிற்றுல எங்கேயாவது ஸ்டாக் பிளட் எங்கேயாவது கட்டி இருந்துச்சுன்னா அது வெளியே வர்றதுனால தான் அப்படி ப்ளீடிங் ஆகுது. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டாம்னு வீட்லேயும் இருந்துடக்கூடாதுமா. என்ன எதுனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி இதனால குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது. ஐயோ, ரொம்ப நன்றி டாக்டர். நான் கூட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன் டாக்டர். இல்லம்மா, பயப்படாத. 2 குழந்தையும் நல்லா இருக்கு. சரியா? சரிங்க டாக்டர். சரிம்மா, உனக்கு இப்போ ப்ளீடிங் ஆகிறதுனால நீ உடனே எந்திரிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் படுத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ப்ளீடிங் நின்றுடும். அதுக்கப்புறமா எந்திரிச்சு வீட்டுக்கு போய்க்கலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், அப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுங்க டாக்டர். சரிம்மா, உன்னை விட அவர் தான் வெளியே பயந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. நான் போய் சொல்லிடுறேன். கதிர், ஒன்றும் பயப்படாதீங்க, குழந்தைங்க நல்லா இருக்கு. டாக்டர், நிஜமாவா டாக்டர்? குழந்தைங்க நல்லா இருக்குதுங்கல்ல? ஆமா கதிர், 2 குழந்தைங்களும் நல்லா இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை கதிர். இந்த மாதிரி 2 3 மாசத்துல கொஞ்சமாக ப்ளீடிங் ஆகுறதெல்லாம் சகஜமான விஷயம்தான். அமுதா கிட்ட நான் எல்லாம் விவரமா சொல்லியிருக்கேன். பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். சரி கதிர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா பயப்படாதீங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன ஏதுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. சரிங்க டாக்டர். சரி கதிர், அமுதாக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ப்ளீடிங் நின்றுடும். அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாம். சரிங்க டாக்டர். பா கதிரு, இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்கு. உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பாக நடக்காதுப்பா. என்ன தங்கம், அதான் டாக்டர் எதுவும் இல்லை, குழந்தைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இன்னும் அழுதுட்டு இருக்க? அது இல்லை மாமா, இப்படி ஆனதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. ஆமா தங்கம், நானும் தான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருக்கிறது சகஜம்தான்னு தெரியாதுல்ல. சரி விடு, நீ அழாத. நம்ம குழந்தைங்க தான் நல்லா இருக்காங்கல்ல. நம்மள மாதிரியே இந்த விஷயம் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இதை சொன்னோம்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவங்க பயப்படாம இருப்பாங்கல்ல. ஆமா மாமா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அமுதா மாசமானதுலேருந்து நடந்த எல்லா விஷயமுமே எங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம்தான். குழந்தைக்கு ஹார்ட் பீட் லேட்டாக வந்ததுலேருந்து இந்த ப்ளீடிங் ஆன வரைக்கும் எல்லாமே நாங்கள் அனுபவித்த விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி ப்ளீடிங் ஆனதும் நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். ஏன்னா எங்கள் கூட பெரியவங்க கூட யாருமே இல்லை, நானும் அமுதாவும் மட்டும்தான் இருந்தோம். அதனால நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். அது பெரிய கதை, அதை கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த மாதிரி வேறு யாருமே பயந்துடக்கூடாது. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால தான் இது ஒரு வீடியோவாக போட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மாசமான ஒரு 2 3 மாசத்துல ப்ளீடிங் ஆகிறது வந்து இப்போ சிலருக்கு நடக்குது. அந்த மாதிரி அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது என்னன்னா, நம்ம வயிற்றுல ஸ்டாக் பிளட் எங்கேயாவது கட்டி இருந்துச்சுன்னா குழந்தை வளர்ச்சி அடைகிற டைமில் அது வெளியே வரும். அதுதான் ப்ளீடிங் ஆகுது. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். ஆனால் எதுக்கும் உங்கள் திருப்திக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு செக்கப் பண்ணிக்கங்க. இது எல்லாருக்கும் அப்படி நடக்கணும்னு இல்லை, சிலருக்கு அப்படி ஆகலாம். அதுக்காக பயந்துடாதீங்க. இது எதுக்காக இதை ஒரு வீடியோவாக போட்டோம்னா, யாராவது மாசமாக இருக்கவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க. உங்களுக்கு இது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இது ஒரு வீடியோவாக போட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் கண்டிப்பாக வீடியோவாக போடுறோம், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் ஆகிற விஷயம் எங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னு அமுதா சொல்லுவா. அந்த கதை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, இல்லைன்னா மற்றவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த விஷயம் நடந்தது எப்படின்னா, நான் மாசமாகி ஒரு 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் தொடங்கும் போது எனக்கு கொஞ்சமாக ப்ளீடிங் ஆச்சு.
அப்போது நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னா அப்போ வீட்டில் யாருமே இல்லை, இவர் கூட வேலைக்கு போயிருந்தாரு. அப்போ ப்ளீடிங் ஆனதும் நம்ம மாசமானது தெரிய வர்றதுக்கே எப்படியும் ஒரு 40 நாள் 50 நாள் ஆகும். திரும்ப ஒரு மாதத்துக்குள்ளே ப்ளீடிங் ஆகுதுன்னு போது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா ஒருவேளை அபோர்ஷன் ஆகிடுச்சோ அப்படி தான் நினைப்போம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஒருவேளை அபோர்ஷன் ஆகிடுச்சோன்னு சொல்லி ரொம்பவே பயந்து இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் வந்தார். ரொம்பவே பயந்துட்டோம், 2 பேருமே பயந்துட்டோம். பெரியவங்க கூட யாரும் இல்லை. அப்புறம் பக்கத்தில் கூட ஒரு அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா அவ்வளோதான், குழந்தை வந்துட்டு சந்தேகம்தாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதனால் இன்னுமே அதிகமாக பயந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அங்கே போனதும் ஸ்கேன் பண்ணணும், அப்போ தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பில்லை கட்டுங்க அப்படின்னாங்க. இப்போ நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தப்பு சொல்லலை, எங்களுக்கு நடந்ததை சொல்கிறோம். அப்புறம் அந்த டென்ஷன்லேயே பில்லெல்லாம் கட்டி எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நிறைய தண்ணி குடித்தா தான் ஸ்கேன் பண்ண முடியும்னாங்க. எனக்கு அந்த டைமில் ரொம்ப வாமிட் இருந்துச்சு. ஒரு வாய் தண்ணி குடித்தா கூட நான் வாமிட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி இருந்தேன். இருந்தாலும் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் எப்படியோ ஒரு வழியாக தண்ணியெல்லாம் குடித்து வாமிட்டெல்லாம் எடுத்து எப்படியோ ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தங்கத்துக்கு மூச்சு வாங்குது நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தையோட தொப்புள் கொடி வந்துட்டு கீழே இறங்கிடுச்சு, அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 10 நாளைக்கு வந்து இன்ஜெக்ஷன் அடிக்கணும், 10 நாள் இன்ஜெக்ஷன் அடிச்சாதான் என்ன ஏதுங்கிறதையும் சொல்ல முடியும் அப்படின்னு எங்களை இன்னுமே பயப்படுத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த பயத்தோடையே வீட்டுக்கு வந்தோம். இருந்தாலும் மனசு கேட்கல. ஏன்னா குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்போம். ஆனால் அப்படி சொல்லலை. அதனால பக்கத்தில் ஒரு கிளினிக் போய் பார்க்கலான்னு சொல்லி கிளினிக் போய் பார்த்தப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா தான் இருக்குது, பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்புறம் அது முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு தங்கத்துக்கு செக்கப் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து செக்கப்புக்கு போனோம். நாங்கள் வந்து ரெகுலராக காமிக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே தான் செக்கப்புக்கு போயிருந்தோம். அப்போ தான் அங்கே டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிறது சகஜம்தான், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும், அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அடித்தா போதும் அப்படின்னாங்க. மற்றபடி அவங்க சொன்ன மாதிரி 10 நாளெல்லாம் இன்ஜெக்ஷன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அடித்தா போதும். அதுவும் ப்ளீடிங் வந்து அடிக்கடி வந்துச்சுன்னா தான் அடிக்கணும், ஒரு தடவை ப்ளீடிங் வந்தாலும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடித்ததுனால நாங்கள் வேறு எந்த இன்ஜெக்ஷனும் அடிக்கலை. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இதை எதுக்கு சொல்கிறோன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா முதல்ல பயப்படாதீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னா எதுக்கும் 1க்கு 2 ஹாஸ்பிட்டலில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது மாசமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க. எனக்கு பெருசாலாம் எதுவும் தெரியாது. இருந்தாலும் நான் மாசமானதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துலேருந்தும் கிடைச்ச அனுபவத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.